வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அவங்களுக்கு எரியட்டும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி திராவிடத்தை ஒழிப்போம்னு சில கைக்கூலிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பேடிராஜன் காலத்திலையும் நீதி கட்சியை குழி உருண்டி பாதாளத்தில் புதைச்சிடுவேன்னு ஒரு தலைவர் சொன்னார். ஆனா பேடிராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனிவேல் ராஜன் அவர் வந்தார். இப்போ பழனிவேல் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார். நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர். நான் அவருக்கு கூட விரும்புவது, இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்குமே தவிர அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இது நான் ஏன் சொல்றேன்னா அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய வினோதாற்றல் பெற்றவங்க. அவங்களோட அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கடலத்திற்காக மட்டுமல்ல, மேல் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் சொல்லை தட்டாத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன். நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை. பெரியார் அவர்கள் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் தந்தை முறை என்று குறிப்பிட்டார். இதையெல்லாம் கடந்து 1966 நீதி கட்சியுடைய பவரடா பொதுக்கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசுகள் தான் பேடிராஜன் அவர்களை குறிப்பிட்டார். எனவே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான். பேடிராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்ல, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்க திராவிட வாரிசுகள். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அவங்களுக்கு எரியட்டும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி திராவிடத்தை ஒழிப்போம்னு சில கைக்கூலிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பேடிராஜன் காலத்திலையும் நீதி கட்சியை குழி உருண்டி பாதாளத்தில் புதைச்சிடுவேன்னு ஒரு தலைவர் சொன்னார். ஆனா பேடிராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனிவேல் ராஜன் அவர் வந்தார். இப்போ பழனிவேல் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார். நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர். நான் அவருக்கு கூட விரும்புவது, இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்குமே தவிர அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இதுதான் இதை நான் ஏன் சொல்றேன்னா அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய வினோதாற்றல் பெற்றவங்க. அவங்களோட அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கடலத்திற்காக மட்டுமல்ல, மேல் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் சொல்லை தட்டாத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன். திராவிட அறநிலையாளர் தமிழ்வேல் பேடிராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வே வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவூலம். தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறாக இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய முன்னோடிகள், நீதி கட்சி ஆட்சியுடைய சாதனைகள், சுயமரியாதை இருக்கும்னு எல்லாத்த பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது, சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்தான் பேடிராஜன் அவர்கள். 1920 முதல் தொடர்ந்து 17 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், பொப்புளி அரசர் பி முனுசாமி ஆகிய அமைச்சரவையில அமைச்சர், சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர், தன்னை பெரியார் நடத்தின முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் கொடியேற்றி வச்சவர், இந்து சமய அறநிலை வாரியத்துடைய அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி,
1952 தேர்தலில் கம்பம் தொகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி வரலாறா வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். அவருடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, கால்நடைத்துறை ஆகியவை மேம்படுத்தப்பட்டுச்சு. கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார். நிலவர வங்கியை தொடங்கினார். சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார். மதுரை தமிழ்ச்சங்கத்தை 1940 அந்த காலகட்டத்திலே வளர்த்தார். அரசியல் பணியோடும் ஆன்மீக பணியையும் இணைச்சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வடபழனி முருகன் கோயில், பழமுதிர்ச்சோலை ஆகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்தார். 1957 சட்ட மேலவை உறுப்பினரானார். சர் பட்டத்தை துறந்தார். 1965 இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார். இப்படி வாழும் போதே வரலாறா வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி கருத்துக்களை தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதனை ஆக்கிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு. அதை மிக சிறப்பாக சென்ற தலைவர்கள் முக்கியமானவர் பி.டி. ராஜன் அவர்கள். நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகமாக மாற்ற முடிவு பெரியார் எடுத்தப்போ பி.டி. ராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பெயருடன் தொடரணும்னு சொன்னார். சொன்னாலும் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை. அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூல்ல தொகுக்கப்பட்டிருக்கு. 1938 மொழி போராட்டப்போ தமிழர்கள் பி.டி. ராஜன் அவர்கள் பேசிய போது சொன்னார், நாம் இந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல, இந்திய திணிப்புகளின் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே விளக்கமாக பேசியவர். அவர் அன்னைக்கு சொன்னதை நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். டெல்லியுடைய ஆதிக்க மனோபாவமும் மாறல, நம்முடைய போராட்ட குணமும் ஓயல. அன்னைக்கு பி.டி. ராஜன் அவர்கள் அழகியை பார்த்து கேட்டார், நாம இன்னைக்கு ஒன்றிய பாஜகவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எதிரிகளோட முகங்கள் தான் மாறி இருக்க தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல. அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது, தொடரும். 2000 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் அடிமைகள் ஆக மாட்டோம்னு மறுக்கிறவங்களுக்கும் இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்வின் வெளிப்பாடாதான் திருவள்ளூர் நன்மையில் நான் பேசும்போது சொன்னேன், தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன். தமிழர்கள் பி.டி. ராஜன் அவர்கள் 10 கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, வெற்றியோ தோல்வியோ வேறு எதிர்வாயினும் நிற்க நிலை மாறாது நில். அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட மாடல் அரசும் கம்பீரமாக இருக்கிறது. நம்முடைய வலிமைக்கும் மன உறுதிக்கும் கொள்கை பிடிப்புக்கும் பி.டி. ராஜன் போன்ற திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மண்ணில் விதைச்சிருக்கிற விதைதான் காரணம். இங்கு பேசும்போது முன்னாள் நீதியரசர் அவர்கள் சொன்னார், உங்கள் கைகள் இருக்கிற இந்த விழாவோட அழைப்பதில் இருக்கு. மக்கள் பிறக்கலாம், இறக்கலாம், கட்சிகள் தோன்றலாம், மறையலாம், வல்லரசுகள் எழுச்சி பெறலாம், வீழ்ச்சி அடையலாம், ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம். ஆனால் அந்த கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் தமிழ் பி.டி. ராஜன் சொல்லியிருக்கிறதுக்கு இந்த அரங்கில் இருக்கிற நாமும் கோடிக்கணக்கான மக்களுடைய ஆதரவால் உருவாகி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியும் தான் சாட்சி. பி.டி. ராஜன் அவர்கள் சொல்வார், திராவிட இயக்கத்துடைய கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும், அந்த கொள்கை வளர்ந்துவிடும் சொன்னார். இன்றைக்கு ஒருவர் இல்ல, கோடிக்கணக்கான திராவிட கொள்கைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த முன்னேற்றத்தை அடித்தளமிச்ச பெருமக்களான தியாகராயர், டி.எம். நாயர், நடேசனார், பன்னகரசர், சௌதரபாண்டியனார், ஏ.டி. பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்த போற்றத்தக்க பெருமனாக விளங்கிய தமிழர்கள் பி.டி. ராஜனுடைய புகழ் வாழ்க, கனவுகள் வெல்க முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி.